வணக்கம் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, விசிகே திமுக மோதல் பெரம்பலூர் மாவட்டத்தில் இதை பற்றி தான் பேச போகிறோம். விசிகேவும் திமுகவும் ஒருவரையொருவர் மிக கடுமையாக தாக்கி கொண்டார்கள். என்ன பிரச்சனைனா பாருங்கள், 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுட்டாருங்க. அதுக்கு அவருக்கு தேவையான சீட்டு வந்து ஒரு 11 சீட் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. இந்த 11 சீட்டில் விசிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க, 2 எம்எல்ஏ கொடுக்குறாங்க, ஐயுமிஏ 2 கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட்டு 2 4 கொடுக்குறாங்க, காங்கிரஸ் இதனுடைய ஆதரவுனால ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகள் போகாட்டாலுமே விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு பேக்கப்பாக வந்து அதிமுக எதிர்ப்பு அணி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் திமுகட்ட முறையாக பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க தனி சின்னத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சாலுமே திமுகட்ட போய் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த அணியில் போய் விசிகே, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் போய் ஐயுமே இதெல்லாம் போய் சேர்றாங்க. அப்புறம் காலத்தின் கட்டாயம் ஏற்படுதுங்க. என்னன்னு தெரியல, காலத்தின் கட்டாயம் அமைச்சரவை விரிவாக்கத்தில் இவங்க பங்கேற்கணுங்கிற ஒரு அழைப்பு வருது. இது வரைக்கும் ஐயுமே, விசிகே இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் அமைச்சர் பதவி இதுவரை கிடைச்சதே கிடையாது. இனிமேலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. முதல் முறையாக ஒரு அரசியல் மாற்றத்தினால ஒரு ஒரு ட்ரெண்டுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. டிவிக்கேவும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது வரவேற்கத்தக்கதானங்க. அதில் என்ன திமுகவுக்கு ஒரு வன்மம் இருக்குது? இல்லை இவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்களா? அது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி டிவிக்கு அழைப்பின் பேரில் இவங்க 2 அணியும் போகிறாங்க. இப்போ நம்ம திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் ஒரு வன்மமான ஒரு பதிவை வந்து ட்விட்டரில் போட்டுறாங்க. இப்போது சமூக வலைத்தளத்தில் போட்டுறாரு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கான ஒரு அருவருப்பான வார்த்தையாக இருக்குது. சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி, அதாவது கல்யாணம் முடித்தது ஒருத்தங்கிட்ட, அப்புறம் நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு வேறு இடங்களில் நீங்கள் இருப்பீங்களா, அனுபவிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது வன்மையான வார்த்தை. இந்த வார்த்தையே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வன்மையான வார்த்தைங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதை அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு ட்விட்டரில் போடுறாரு. நம்ம ஒரு தென்னை மரம் நடுறோம். அந்த தென்னை மரம் வந்து வளர்ந்தா பிறகு கூனி குறுகி அடுத்த பக்கத்து வீட்டுக்கு போய் பலன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒரு 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 வல்கர் வேர்ட்ஸ் தான். இதனால் கொதித்து எழுந்து விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் வந்து ஒரு வன்மையான போராட்டத்தை எடுக்கிறாங்க. ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கல. அப்புறம் வேணான்னு சொல்லிடுறாங்க. தலைமையிலேருந்தும் போராட்டம்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதே மீறி ஒரு சில தெரியாத தோழர்கள் போயிடுறாங்க. அங்கே வந்து மோதல் வந்துடுதுங்க. ஒரு திமுக தொண்டர் பார்த்தா பறந்து வந்து தாக்குதல் பண்ணுறாருங்க. பறந்து வந்து எங்கே விழுந்தாரு? காவல்துறை அதிகாரிகிட்டே விழுந்துட்டாருங்க. விழுந்து நல்லா அடி வாங்கினதான் மிச்சம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. பாவம், அவங்க வந்து ஒரு எளியவர்கள், ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகிறாங்கன்னா அவங்கள வரவேற்கணுங்க. நாம தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா பயன்படுத்திக்கட்டுமே. ஏன் எதனால் இந்த மாதிரி வன்மம் தெரியல? அதெல்லாம் வன்மம்லாம் இருக்கக்கூடாது. அது ஐயுமேவும் அவங்களும் பாருங்கள், அவங்களும் இந்த மாதிரி அதிகாரத்தை நோக்கி அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தினா வாழ்த்தி வரவேற்போம். முன்னாள் முதல்வர் அவர்களே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஐயுமேக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு, விசிகேக்கும் வன்னியர் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இடையில எதுக்கு இந்த ராஜா, டிஎம்கே பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் ஏன் இப்படி வன்மமான ஒரு பதிலை வந்து பதிவிட்டதுனால பாருங்கள், பயங்கரமான மோதல் ஏற்பட்டுருச்சு இரு கட்சிக்கும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாதுங்க. வாய்ப்பு தேடி டிவிக்கே கொடுக்குது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. நாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு தேடி கிடைக்குது, பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சினா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு அடிமையாக இருக்கணுமே ஒரு கட்டாயம் இல்லையே. அவங்க ஒரு தனி சின்னத்தில் ஜெயிக்கிறாங்க, அவங்கவுங்க தனி சின்னத்தினால ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து தனியான முடிவு எடுத்துக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வாழ்த்தி தான் வரவேற்கணும். இப்படி வன்மமாக மோதல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டு அரசியலில். வாழ்த்துவோம், வரவேற்போம். இதே மாதிரி மேற்கொண்டு சுவாரஸ்யமான வீடியோக்கள் பதிவுகள் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.